நாளானைக்கு பெரிய ஒரு எக்ஸாம் இருக்குது, பராசக்தின்ற எக்ஸாம். எவ்வளோ பதட்டமாக இருக்குது, அந்த டென்ஷன் எல்லாமே இருக்குமா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும்போது? அதே மாதிரி தான் பராசக்தி இல்லை, ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொன்றும் இருக்கும். ஏன்னா ஒரு சில படங்களில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருப்போம், அது எப்படி ரீச் ஆக போகுதுன்னு. இப்போ வந்து மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்றது மட்டும்தான். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணியிருக்கோம். பட் எப்போவுமே நான் ஒன்று மட்டும் பிலீவ் பண்ணுவேன், நம்மளோட இன்டென்ட்டும் கண்டென்ட்டும் நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்கும் அப்படின்றது, எல்லாமே நல்லா இருக்கும்ன்றதான் என்னுடைய பிலீஃப். ஸோ அப்படிதான் பண்ணியிருக்கோம் இந்த படம். ஸோ அதனால இப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு இதில் எதெல்லாம் நம்ம ரசிச்சு எதெல்லாம் அவங்க ரசிக்க போறாங்க, இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நம்புறேன் நான். இந்த படம் எல்லாருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஸோ அவங்க ரியாக்ஷனுக்கு தான் வெயிட்டிங். செலியன் நீங்கள் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும், படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக டப்பிங், ஃபைனல் அவுட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம். செலியன் எவ்வளோ ஃபயராக இருக்கார். செழியன்றது வந்து அது சினிமாவில் இருக்கிற ஒரு தனி கேரக்டர், அப்படி சிலர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. செழியன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தான். இங்கே இருக்கிற எல்லாருமே செழியன் தான், இந்த படத்தோட கேரக்டர் தான். அதான் சொல்கிறேன், அதை பார்க்கும்போது அந்த உணர்வு வரும் டெஃபினட்டாக. வீட்டில் எப்போயாவது செலியன் வந்து போவாரா? வீட்டில் செழியன் வந்து போவாரான்னா இல்லை, இதில் கொஞ்சம் ஃபோர்ஸான ஒரு ஆள். நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. நீங்களே தான் சொன்னீங்களே, நம்ம ரொம்ப சாஃப்டாக அழகா அப்படியே பேசாமல் இருந்துட்டு போகிறது. செழியன் அளவுக்கு பயங்கர ஃபோர்ஸான ஆள் இல்லை. சூப்பர்ண்ணா.